Hey guys, welcome back to my channel. This is reshmanrj. So இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஒரு தீபாவளி மேக்கப் லுக் தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ட்ரெடிஷ்னல் லுக் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம தீபாவளிக்கு எப்படி மேக்கப் போடலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு க்ளோ மேக்கப் தாங்க நம்ம பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே மேக்கப் போடும்போது ரொம்ப மேட்டிஃபையாக இருக்கும் நிறைய பேருக்கு. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட ஒன்றும் தெரியாதுங்க. பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு ஓவர் மேட் ஆகி அந்த மேக்கப்பே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ ட்ரை ஸ்கின் இல்லை காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம க்ளோ மேக்கப் கொண்டு வரது அப்படின்னு நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து இந்த தீபாவளிக்கு இந்த மேக்கப் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வாவ் சொல்லுவாங்க. ஸோ வாங்க நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் மேக்கப். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் என் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் ஷீட் போட்டு வந்துட்டேங்க. ஸோ ஸ்டெப் 1 வந்து ஃபேஸ் ஷீட். நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கணும், ஃபேஸ் ஹைட்ரேட்டாக இருக்கணும், ஃபேஸ் ஷீட் வந்து மஸ்ட். ஸோ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரம். ஸோ பிரைட்னிங் சீரம், காயாவோட பிரைட்னிங் சீரம் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். நம்ம ஃபேஸ் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்னா வந்து சீரம் மஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக சீரம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 3 வந்து மாய்ஸ்சரைசர். நான் மாமா எர்த்தோட ஹனி மலாய் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம மேக்கப் வந்து நமக்கு எந்த ஒரு டேமேஜும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் ரொம்பவே முக்கியம். ஸோ ஸ்டெப் 3 வந்து ப்ரைமர். நான் வந்து லாரியலோட பேஸ் மேஜிக் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து அது ப்ரைமரால் மட்டும்தாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக ப்ரைமர் அப்ளை பண்ணுறதை மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டெப் 5 வந்து நைக்காவோட கரெக்டர் அண்ட் கன்சீலர் பேலட். இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் ஸ்கின் கேர். ஸோ இப்போ தான் வந்து நம்ம மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டரை எடுத்து எனக்கு எங்கெல்லாம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். மெயினாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஷேட் டார்க்கராக இருக்க கன்சீலர் நான் அந்த கரெக்டருக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கன்சீலரை நம்ம கரெக்டாக எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அதை நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுங்க, எந்த இடத்துலையுமே இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஸ்டெப் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். சேனல் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்னை விட ஒரு ஷேட் லைட்டராக இருக்க ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண நான் இந்த கபுக்கி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனை லைட்டாக நான் எடுத்துக்கிட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் என்னெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ நெக்குக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் ஃபேஸ் அண்ட் நெக் ஈவனாக இருக்கும். வாவ், இப்போ வந்து என் ஃபேஸில் எந்த இடத்துலையுமே திட்டா இல்லை. ஸ்டெப் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டோர் தாங்க. நான் கான்டோருக்கு ஐஷேடோ பேலட்லேருந்தே போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நைக்கா ஐஷேடோ பேலட்லேருந்து தான் நான் போட போகிறேன். கான்டோர் வந்து என்னோட சின், சீக் போன்ஸ், அதுக்கப்புறம் என்னோட ஃபோர் ஹெட் எல்லாத்துலேயுமே லைட்டாக அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக என்னோட நோஸை ஷார்ப் பண்ணுறதுக்காக என்னோட நோஸ் சைடில் 2 லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நல்ல பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிருங்க. இப்போ என்னோட நோஸை பார்த்தா உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 10 வந்து ஐப்ரோ பென்சில். நான் வந்து இன்னைக்கு கலர் பாரோட ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் போடுறது ரொம்பவே ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஐப்ரோ ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை நல்லா ஸ்மஜ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இந்த ஐப்ரோவே வந்து நமக்கு சூப்பராக நேச்சுரலாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஐ ஷேடோ தான். ஸோ நான் வந்து நைக்காவோட ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ ஷேடோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் லைட் ஷேட் எடுத்துக்கிறேன். அதை வந்து என்னோட க்ரீஸ் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோட கார்னர் ஆஃப் த ஐல வந்து நான் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணுறேன். அது ரெண்டையும் நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஷிம்மர் ஷேடை வந்து என்னோட கண்ணுக்கு மேலே நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஐ ஷேடோ போட்டு முடிச்சாச்சு. ஸ்டெப் 11 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஜல். காஜலுக்கு வந்து நான் மேக்கோட காஜல் தான் யூஸ் பண்ணுவேன். காஜல் எப்போதுமே அவுட்டர் லைனில் போடுங்க. கீழே போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்மஜ் ஆயிரும். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஐலைனர். இதுவும் வந்து கலர் பாரோட ஐலைனர். ஐலைனருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள கேப்பை ஃபில் பண்ணுங்க. இப்படி பண்ணாலே உங்கள் ஐலைனர் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதுவும் நம்ம ஈஸியாக ஐலைனர் போட்டுடலாம். ஸோ ஸ்டெப் 12 வந்து மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி லிப்ஸை வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்க லிப் பாம் யூஸ் பண்ணிடலாம். லிப் பாம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடும் போதே போட்டிங்கன்னா நான் வந்து இன்னைக்கு சாம்பரோட மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா அப்ளை பண்ணும்போது எப்பயுமே வந்து உங்கள் ஐலாஷோட எட்ஜ்லேருந்தே சேர்த்து அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய ஐலாஷ் இருக்கிற மாதிரி காட்டும். அண்ட் எப்போதுமே வந்து லோவர் ஐலாஷ்க்கு மஸ்காரா போட மறந்துடாதீங்க.
ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்பேக்ட் பவுடர். நான் வந்து இன்னைக்கு ஃபோட்டோ ரெடி ரெவ்லான் ஃபோட்டோ ரெடி காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே ஐ மேக்கப் போட்டதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் போட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஐ மேக்கப் இப்படி பிடிச்சி போடுறதுனால இங்கே வந்து மேக்கப் வந்து நிறைய பேருக்கு ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம கன்சீலர் நமக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பேக்ட் போடும்போது ஈவன் ஆயிரும். காம்பேக்ட் பவுடர் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டாலே போதுங்க. ஜஸ்ட் நீங்கள் டாப் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ப்ரஷ் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி நம்மளோட மேக்கப் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ரொம்ப மெயினான விஷயமே. ஸோ க்ளோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோ வேணும் அப்படின்னா இது வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட ஃபோட்டோ இலுமினேட் க்ளோ ப்ரைமர். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரைமர் ப்ளஸ் ஹைலைட்டருங்க. ஸோ நம்ம வந்து இப்போது சீக்ஸில் மட்டும் லைட்டாக இப்படி லைட்டாக ரொம்ப எடுக்கக்கூடாது, லைட்டாக 2 drops. ஒரு செம்ம க்ளோ கொடுக்குது என் ஃபேஸ்க்கு. இந்த ப்ரைமரை நீங்கள் மேக்கப் ஸ்டார்டிங்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னோட சீக்ஸ், அப்புறம் நோஸ், அப்புறம் என்னோட ஐப்ரோஸ்க்கு மேலே எல்லா இடத்துலையுமே நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிடுறேன். இதுவே வந்து என் ஃபேஸை பயங்கர க்ளோவாக காட்டுதுன்னு நினைக்கிறேங்க. நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுடலாம். லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கோட லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு ப்ளம் ஷேட் லிப்ஸ்டிக். நான் வந்து லிப்ஸ்டிக்கை எப்போதுமே லிப் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் என்னோட லிப்ஸ்க்கு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு. லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் த லிப்ஸ்க்கு மட்டும் நான் லிப் க்ளாஸ் அப்ளை பண்ணுறேன். அதே லிப் க்ளாஸை என்னோட சீக்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன், லைட்டாக ப்ளஷ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நானா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னோட மைண்ட் வாய்ஸ். Just looking like a wow. So beautiful, so elegant, just looking like a wow. இன்னைக்கு நிஜமாவே மேக்கப் வேற லெவலில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹேர் ஸ்டைல் உங்கள் இஷ்டம் தாங்க, உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஜுவல் போட போகிறேன். ஸோ நான் இன்னைக்கு போட்டிருக்க ஜுவல் எல்லாமே வந்து ஆனந்த் ஜுவல்லர்ஸ் பெரம்பலூரில் வாங்கினது. அவ்வளோதாங்க, நம்ம மேக்கப் வந்து சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. ஸோ இது வந்து நீங்கள் தீபாவளிக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுனாலும் இந்த மேக்கப் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேஸ் வந்து செம்ம க்ளோவாக இருக்குங்க. ஸோ இந்த மேக்கப் வந்து ஒரு 8 to 10 hours அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த மேக்கப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.